சார் தொடர்ந்து வந்து தூய்மை பணியாளர்கள் 9வது நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் போராட்டம் பண்ணாங்கன்னா கைது தான் அப்படின்ற அறிவிப்புலாம் இருந்தது. இதுக்கு நடுவில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கே வந்திருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சார் அதில் அவர் வேறு சொல்லியிருக்காரு சார், நீங்கள்லாம் வந்துட்டு முதலமைச்சர் குடும்பத்தையே நீங்கள் பேசுகிறீங்களா, சாபம் விடுறீங்களா, உங்களெல்லாம் ஃபஸ்ட் நாளே நாங்களாம் தூக்கி அடிச்சிருக்கணும், உங்களெல்லாம் போராட்டத்தை நாங்கள் கலைச்சிருப்போம், ஃபஸ்ட் நாளே உங்களுக்கு போராட்டம் நடத்த விட்டுருக்க மாட்டோம், இதே அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னு வச்சுங்க நடக்கிறதே வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார் நேற்று நைட்டு. என்ன சார் நடந்துச்சு பேச்சுவார்த்தையில்? விரிவாக சொல்கிறேன். இந்த மாநகராட்சி துப்புரவு தொழிலாளிகளோட இந்த பிரச்சனை என்பது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் கழிவுநீர் அகற்றும் துறையை சார்ந்தது. அந்த துறைக்கான அமைச்சர் எனது அருமை நண்பர் திரு KN நேரு என்பதை பார்த்திருப்பீர்கள். திரு KN நேரு அவர்கள் 9 நாட்களாக இந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவில்லை. அவரோட துறையில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவருக்கு அது தெரியாமல் இருக்குமா? சென்னை மாநகராட்சி முக்கியமான மாநகராட்சி, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் இதை கண்டுகொள்ளவே இல்லை. தேங்காய் மூடி துறையைச் சேர்ந்த திரு சேகர்பாபு அவர்கள் தான் இங்கே வந்து தேங்காய் மூடியை போலவே உருண்டு கொண்டு இருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? அவர் வந்து இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக பேசி முடிப்பார் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட இந்த எப்படிமா ஒரு துறை, என் துறை ஒன்று, என் துறைக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தர் போய் பண்ணிட்டு இருக்கான். ஒரு உள்ளூரில் வந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க, ஒரு நலம் காக்கும் ஸ்டாலினுக்கு ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அவரும் திமுக MP, அவரும் MLA. யோ குடியா நான் கொடுக்குறேன்ட்டு ஒரு மேடையில் ஊர் பார்க்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம், யார் கையால் மனுவை வாங்குவது அல்லது கொடுப்பது அப்படின்ற விஷயம். இதுக்கு மேடையில் ஊர் பார்க்க சண்டை போட்டு லைவில் சண்டை போட்டுக்கிறாங்க. இது இவ்வளோ பெரிய துறை சம்மந்தப்பட்ட விஷயம். சேகர்பாபு சுமூகமாக தீர்த்து முடிப்பாருன்னு அமைச்சர் காத்திருப்பாரா? அப்படி சுமூகமாக பேசினா மாதிரியும் நேற்று தெரியல. என்ன விஷயம் என்றால், இந்த பிரச்சனையை தூண்டி விட்டதே சேகர்பாபு. என்ன காரணம் என்று விசாரித்த போது குப்பைகளை அகற்றும் ஒப்பந்தத்தை ராம்கி என்ற அந்த தனியார் நிறுவனம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் பேசியிருக்கோம். அந்த ராம்கி நிறுவனம் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரை மட்டும் கவனிச்சுட்டு போயிடுச்சு. மெட்ராஸுக்கே மகாராஜா நான், நீ என்னை கவனிக்காமல் நீ சென்னையில் என்னை மீறி குப்பையை அள்ளிடுவியா, பார்க்குறியா, நடத்துங்கடா போராட்டம்னு இவர் தான் தூண்டி விடுறார். இப்போ கைமீறி போயிடுச்சு. முதல்வருக்கு தகவல் அதிசயமாக ஒரு 8வது நாளோ 7வது நாளோ முதல்வரோட கவனத்திற்கு இந்த தகவல் சென்று விட்டது. சாபம்லாம் விடுறாங்க இந்த அளவுக்கு, இதுக்கப்புறம் கூட சொல்லாட்டி எப்படி சார்? வேறு வழி இல்லை. யாராவது ரோட்டில் போகிறோம் பார்த்துட்டு போய் CM பார்க்கும்போது சொல்லிட்டாங்கன்னா கஷ்டம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. சொன்னதும் ஒரு முதலமைச்சர் என்ன செய்திருப்பார்? துறை அமைச்சரை கூப்பிட்டு யோ சரி பண்ணியான்னு தானே சொல்லியிருப்பார். முதல்வர் கேட்டிருக்காரு நேரம் அண்ணங்கிட்ட, அண்ணன் பண்ணுறது பூரா அவன்னு சொல்லிட்டார். ஆரம்பிச்சு வச்சில் போய் முடிராஜான்னு அனுப்பிச்சி விட்டார். 7 நாட்களாக இந்த தொழிலாளிகள் வீதியில் வெயிலிலும் மழையிலும் படுத்து கத்தி கொண்டு கழிப்பிட வசதிகள் கூட இல்லாமல் போராடி கொண்டு இருப்பதை அந்த மாநகராட்சி அலுவலகத்திற்கு தினந்தோறும் வந்து செல்லும் சேகர்பாபு பார்த்து கொண்டு தானே இருந்தார். மேயர் திருமதி பிரியா பார்த்து கொண்டு தானே இருந்தார்கள். மாநகராட்சி ஆணையர் திரு குமரகுருபரன் பார்த்து கொண்டு தானே இருந்தார். இந்த பக்கம் போனால் காரை மறிச்சுக்கிட்டு கோரிக்கையை கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சைடு கேட்டை திறந்து விட்டு பெரியமேடு வழியாக இருக்கக்கூடிய நுழைவாயில் வழியாக 8 நாட்களாக சென்று வந்து கொண்டிருந்தார்களா இல்லையா? ஆணையர் குமரகுருபரன் அவர்கள்ட்ட போய் புகார் தரலான்னு போனால், ஏய் நீ எல்லாம் என்ன குப்பை வரக்கிறேன் தானே, எதுக்கு உள்ளே வரேன்றாரு சொல்கிறாரு. இவ்வளவு நாளாக இல்லாமல் 8வது நாள் இரவு ஏன் விடிய அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்? அதுவும் துறைக்கு சம்மந்தம் இல்லாத அமைச்சர். அவனை மட்டும் போய் கவனிச்சுட்டு போயிட்டா அள்ளிடுவா குப்பை ஆரம்பிச்சு வச்சிட்டாரு. சங்கங்கள் இறங்கி உறுதியாக தொழிலாளிகள் நிற்கிறார். இப்போது நாம் தொடங்கிய இந்த சக்கரவியூகம்னு சொல்லுவாங்களா, மகாபாரதத்தில் அர்ஜுனனோட மகன் வந்து அந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போயிட்டு உள்ளே போகிறது தான் தெரியும், வெளியில் எப்படி வர்றதுன்னு தெரியாது என்று மகாபாரத கதை இருக்கிறதுல அதுபோல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிகிறார். நடுவில் நட்டுனா ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் அருண்கிட்ட சொல்லி நோட்டீஸ் ஒன்று கொடுன்ட்டு இவர் தான் சொல்லியிருக்கிறார். கைது பண்ணுவேன். ஆமாம் நட்டுங்க. அருண் இவரெல்லாம் தான் ஜிகிடி தோஸ்து இல்லை. இன்னும் கைது நடவடிக்கை தொடரலையா சார்? என்ன ஆகும் தம்பி, மீடியா வராமல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. மீடியா அங்கே பற்ற போட்டு அவங்களும் ஒரு டென்ட்டை போட்டு பக்கத்தில் நிரந்தரமாக உட்கார்ந்து விட்டார்கள். நேற்று நள்ளிரவில் ஒரு 1-1:30 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு 1:30 மணிக்கு ஜாலியாக வராங்க. வந்து பார்த்தா ப்ரெஸ் இருந்த உடனே சேகர்பாபுவோட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் தெரியும். நீலம் அமைப்பு ஒரு காணொலி நடத்துகிறது. 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு? அப்படியே அந்த பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். அவர்கள் வந்து இந்த மைக்கு கேட்டவுடனே நீ யாரு? ப்ரெஸ்ஸா? நீ எந்த சேனல்? எந்த ப்ரெஸ்ஸு? நீலாம் நான் பத்திரிகையால் தான் சந்திக்க வந்திருக்கேன். நீ ஒன்ட்டெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவன் இந்த சேகர்பாபுவோட உடல் மொழியை பார்த்தீங்களா? ஆணவத்தின் உச்சம்.
அதாவது என்னன்னா, டேய் நான் தானடா போராட்டம் நடத்த சொன்னேன், வாபஸ் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு அவங்க என்ன சார் கேட்டாங்க, 2021 நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க, நான் கொடுக்கல அப்படின்னு ஒரே பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா. அந்த கடிதம் இப்போது வெளியாகி இருக்கிறது, பார்த்தால் தெரியும். மாநகராட்சி ஆணையருக்கு துப்புரவு தொழிலாளிகளோட கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு ஜனவரி 2021 அப்போது எதிர்க்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அதைத்தான் அவங்க தூக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கு நம்மளோட நேர்காணலையே அந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, இவர்களது தேர்தல் வாக்குறுதியில் இது இருக்கிறது என்று சொன்னார்கள். அது நேரத்தில் கொடுக்கலன்னா என்ன பதில் இது? இன்னொன்று, இந்த துறைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ எதுக்கு இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கிற? கேள்வி ஒன்றும் மோசமான கேள்வி இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்து இதை மாதிரி உறுதிமொழி கொடுத்துட்டு போனீங்கல்ல அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீ என்ன பத்திரிக்கைன்னு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது என்ன ரீசன்னா, சிறுமைப்படுத்துறாராம். எல்லாரும் தான் கேள்வி கேட்பான். வாக்காளன் ஒவ்வொருவனுக்கும் கேள்வி கேட்கும் உரிமை இருக்கிறது, பதில் சொல்வது உங்களது கடமை. திமுகவினரோட இந்த ஆணவமும் ரவுடித்தனத்தின் காரணமாகத்தான் ஒரு முறை ஆட்சிக்கு வந்த பிறகு 2வது முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறே இல்லாமல் போனதற்கான காரணம் அதிமுக ஆட்சியில் நடக்கிற குறை இல்லை ஃபேட்டிக்கு, ஏதாவது ஒரு காரணத்தால் சரி திமுகவுக்கு போடுவோன்னு போட்ட உடனே அந்த 5 வருஷத்துல இவங்க மூஞ்ச புத்தியை காமிச்சிருவாங்க. ஐயோ இவனுக்கு வரக்கூடாதுப்பா இனிமேல்னு சொல்லிட்டு மக்கள் வெறுத்து போய் வாக்களிப்பார்கள். இது முதல் சம்பவம் அல்ல. திமுக அமைச்சர்கள் இது போல பொதுவெளியில் நடந்த பட்டியல் மிக மிக நீளம். அதிமுக ஆட்சி காலத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? 15 வருஷமா பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதிமுக அமைச்சர்கள் பொதுவெளியில் பொதுமக்களை இப்படி அநாகரீகமாக ஆணவமாக நடத்துவது எத்தனை சம்பவம் நடந்திருக்கு? ரேராக 1 or 2 இருக்கும். இப்போ சார் இது வந்து பெரிதுபடுத்தப்படணும், இது பெரிதுபடுத்தப்படல. இதே இங்கே வந்து இபிஎஸ் அவர்கள் நேற்று அண்ணன் பின்னாடி காரில் ஏறுங்கன்னுன்றாரு. அது புரோட்டோகாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அது பெருசுப்படுத்தப்படுது. இன்னைக்கு மக்கள் பிரச்சனை இபிஎஸ்க்கும் செல்லூர் ராஜுக்கும் இருக்கிறது கிடையாது, தூய்மை பணியாளர்களுக்கு இருக்கிறது தான் மக்களோட பிரச்சனை. ஒன்று அவங்களுக்கு பிரச்சனை, அதன் மூலமாக மாநகராட்சியே நாறிட்டு இருக்கு, அது பிரச்சனை. ஆனால் ஊடகங்கள் எதை பெரிதுபடுத்தணும்னு முடிவு எடுக்கிறாங்கன்றது இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவைதான் ஊடகங்கள். அந்த ஊடகங்களுக்கு தான் சேகர்பாபு பதில் சொல்லுவார். புரியுதா? ஃபர்ஸ்ட் கமிஷனு. இன்னொன்று, அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த உள்ளாட்சி துறையே சேகர்பாபு தன்வசம் வர வேண்டும் என்று ஹோம் மினிஸ்டர் மூலமா, ஹோம் மினிஸ்டர்னா யாரு? புடவர்லாம் தூட்டார்ல அந்நியார். ஹோமுக்கு மினிஸ்டர் அந்நியார் மூலமாக இந்த துறையை பிடிக்கலாம். அவர் நேருவுக்கு ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தெரிலன்றதுனால தான் இதை அனுமதிச்சுட்டு இருக்காரு. நானும் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ இருக்கிறாருன்னு நினச்சேன். நேரு அது போல் பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய அமைச்சர் இல்லை. ஏதாவது போய் பேசி கணப்படான்னு பேசுவார், பேசிட்டு முடிச்சு வைக்கிறதுக்கு தான் பார்ப்பார். இதுதான் இதுக்கு காரணம். இன்னொன்று, இப்போ இந்த ஊடகத்துக்கு வருவோம். இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். எல்லாரும் வந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த 100 ரூபாயில் 20 ரூபாயை வந்து சமூகத்துக்காக செலவு பண்ணுவாங்க, 80 ரூபாயை அவங்க வச்சுக்குவாங்க. இயக்குனர் ரஞ்சித்து 100 ரூபாயில் 80 ரூபாயை சமூகத்துக்கு செலவு பண்ணிட்டு 20 ரூபாயை தான் தனக்கு வைத்துக் கொள்கிறார் என்பது போலத்தான் இந்த நீலம் என்ற அமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட அவர் வந்து எப்போது இந்த 2வது படம், அந்த ஃபர்ஸ்ட் படம் என்னப்பா அது அட்டகத்திக்கு பிறகு, அடுத்து ரஜினி படம்லாம் அவர் பண்ண ஆரம்பித்த பிறகு அவர் பெரும் தொகை நீலம் பண்பாட்டு மையம் என்று வைத்து வெறும் தலித் இஷ்யூ, வேறு எதுலையும் தலையிட மாட்டார். தலித்துகள் தொடர்பான இஷ்யூனா வருவாங்க. நம்ம சேனலும் போனோம், வந்துட்டோம், மற்ற அரசியல் அமைப்புகளும் சென்றன, வந்து விட்டன. ஆனால் இந்த நீலம் அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த தொழிலாளர்களோடு தங்குகிறார்கள். அதனால தான் அவங்களால நைட்டு 1:30 மணிக்கு, விடிய காத்தால் 1:30 மணிக்கு போய் மைக்கு போட முடியுது. ஏன் சார் இந்த அமைச்சர்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என்ன சார் நீங்கள் இவ்வளோ மணி இரவாயிருச்சு எது சம்பிட்டு உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சிஎம் ஊட்டிக்கு போனப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் இருக்கா? என்ன கேட்டேன்? கிளைமேட் நல்லா இருக்கா? இதைத்தான் இவர்கள் விரும்புகிறார்கள். இப்படிப்பட்ட பத்திரிகைகளை தான் இவர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல, செல்லூர் ராஜுவை காரில் ஏற்றவில்லை என்பது ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிக்கொண்டிருந்ததல்லவா? இது போன்ற பத்திரிகையாளர்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அதை வைத்து வந்து ஒரு ஜாதியை வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம். இப்போ சார் நீலம் போய் அவங்க அங்கே உட்காந்து அந்த போராட்டக்காரர்களை என்கேஜ் பண்ணுறாங்க. இந்த ஆட்சியில் இவங்க இப்படி பண்ணுறாங்க. அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய அமைப்புகள் இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜல்லிக்கட்டுலாம் இப்படி அமைப்புகள் என்கேஜ் பண்ணாமல் முழுமை அடைஞ்சிருக்காது. ஸ்டெர்லைட் போராட்டம் 100வது நாள் அன்று தான் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது. 100 நாட்கள் அந்த போராட்டம் தொடர்ந்து நீடிப்பதற்கு பெருமளவில் அமைப்புகள் உதவின, திமுக உதவியது. இப்போ இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பாராமுகத்தோட தானே இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு. ஜட்ஜு கிட்ட போய் சண்டை இழுக்க தெரியுது, ஜட்ஜுக்கு எதிராக போய் திமுகவோட இளைஞரணி அலுவலகத்தில் போய் மாநாடு நடத்த தெரியுது. இவங்க எல்லாம் மனுஷனா தெரியலையா அவங்களுக்கு? ஜட்ஜு கிட்ட சண்டை எடுக்கிறது இன்னைக்கு சமூகத்துக்கு அவ்வளோ முக்கியமா? அந்த தலித் தூய்மை பணியாளர்களுக்கு மனித உரிமை இல்லையா? அதுக்கெல்லாம் வாஞ்சிநாதன் வரமாட்டாரா? அதுக்கெல்லாம் அந்த சோன் பப்டி வியாபாரி வரமாட்டாரா? இதையும் தானே நீங்கள் சேர்த்து பேசணும்.
அவங்க எல்லாம் போலிமா விடுங்கம்மா, அவங்க எல்லாம் அம்பலப்பட்டு போயிட்டாங்க. மக்கள் வந்து இனிமேல் அவங்க எல்லாம் ரோட்டில் நடமாடினாங்கன்னா அவர்கள் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்களுக்கு தெரியும். விட்டுருங்க, அவங்கெல்லாம் போராளி வேஷம்லாம் அம்பலப்பம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது போல காமெடி பீஸ்கள் என்பது தான் இவர்களுக்கு பொருத்தமான பெயர். இவர்கள் போராளிகள் அல்ல. ஸோ இப்போது இதை எல்லாரும் சேர்ந்து இதை சமூகத்தின் பிரச்சனையாக இந்த துப்புரவு தொழிலாளிகளோட பிரச்சனையை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவன் குப்பை வாரலைன்னா நாரும் பஸ்ஸு இல்லையா? ஸோ அப்போ எல்லோரும் சேர்ந்து இதில் பங்கெடுக்க வேண்டும். அப்போ இந்த சேகர்பாபு வந்து இவ்வளவு ஆணவமாக கொடுக்கல. இன்னொன்று ஃபஸ்ட்டு, நீ யாரியா? நீ எதுக்கியா பேச்சுவார்த்தை நடத்துகிற? ஏன் பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு தெரியுதா? இவர் தூண்டி விட்டதுனால பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சம்பந்தமே இல்லை இந்த துறைக்கு. இங்கே சிஎம்டிஏவுக்கு அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சர். உங்கள் துறைக்கு சம்பந்தமில்லாத ஒரு விவகாரத்தில் ஏன் உள்ளே நுழைகிறீர்கள்? சிஎம்டியோட அமைச்சர் அடிப்படையில் வர முடியாதாங்க? எப்படி வர முடியும்? சென்னை மாநகராட்சி என்பது ஒரு தனி அமைப்பு, அது உள்ளாட்சியின் கீழ் வருகிறது. லோக்கல் பாடி அட்மினிஸ்ட்ரேஷன். மாநகராட்சிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் திரு கே நேரு அவர்கள். அவர் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும், அதுதானே பொருத்தம். இதை ஒரு சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? கூப்பிட்டு நீ தலையிடாதையான்னு சொல்லணுமா வேணாமா? இந்த லட்சணத்தில் இருக்கு இந்த ஆட்சி. எங்கேயாவது உலகத்தில் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் என்ன பிரச்சனை வரும்னே தெரியலன்னு ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர் மேடையில் புலம்பி பார்த்துருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட கையாலாகாத முதல்வர் தான் மு.க. ஸ்டாலின். ஒரு 8 நாளாக சென்னையோட ஒரு முக்கியமான சந்திப்பில் ரிப்பன் பில்டிங் வாசலில் 9 நாளாக வெயிலையும் மழையிலையும் 2000 பெண்கள் அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சொல்லியிருக்காங்க ஆணவமான பேச்சு, நாங்கள் மாநகராட்சியில் கழிவறையை திறந்து விட்ருக்கோன்னா இது என்ன நீங்கள் சலுகையா? மனிதாபிமானம் இல்லை? அவன் தானே அந்த கழிவறையெல்லாம் சுத்தம் பண்ணுறான். அவனுக்கு கழிவறையை திறந்து விடுறதுக்கு நீங்கள் பெரிய சலுகையாக வேற இதை மந்திரி பேசுகிறாரு. இது கருணையா உங்களுக்கு? அவங்க க்ளீன் பண்ணலன்னா நீங்கள் முதல்ல யூஸ் பண்ண முடியுமா சார்? அதை இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்கிறேன். இந்த தொழிலாளிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளின் தொலைபேசி எண்கள் மற்றும் பட்டியலை அரசு கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த தனியார் மருத்துவமனைகள் எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குழு நெட்வொர்க் இருக்கும். ஸோ இந்த தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளோட எண்களை எல்லாம் அரசு கேட்டோன்னு கவர்மெண்ட் கேட்டோன்னு கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் விசாரிச்சா அந்த துப்புரவு தொழிலாளிகிட்ட வேலைக்கு வரீங்களா, திடீர்னு எப்போ வேணாலும் கூப்பிடுவோம், ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இப்போதான் விவரம் தெரியுது. கட்டிங் அவர் வாங்கிட்டு போயிட்டாரு. மெட்ராஸ்க்கு ராஜா நான், இந்த ஏரியா ரவுடி நான், எனக்கு கொடுக்கல, நீ அவனுக்கு கொடுத்துட்டேன்னா நடந்துருமா? அது பகிரியா? இப்படி ஒரு கேவலமான அரசை எங்காவது பார்த்துருக்கிறீர்களா? 2 பேர் காசு பிரச்சனைனால தொழிலாளிகளை வீதியில் விட்டு சார் கொடுத்துருந்தா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்காது, சால்வ் பண்ணியிருப்பார். பேச்சுவார்த்தை இல்லை, போராட்டத்தை நடத்த விட்டுருக்க மாட்டார். அந்த தொழிலாளிகளோட பிரச்சனை நியாயமானது. தினந்தோறும் போய் கூலி வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த எல்லாம் திட்டத்தின் கீழே தினந்தோறும் போய் கூலி, ஒரு நாளைக்கு 753 ரூபாய் நம்ம கூலி, போய் தினந்தோறும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு குப்பையை வாரிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்களே 30 நாள் நாங்கள் வேலைக்கு போவோம், ஏன்னா ஒரு நாள் நாங்கள் லீவுன்ட்டு எடுத்தோம்னா ஒரு நாள் கூலி போச்சு, வாங்கிட்டு இருந்திருப்போம். இந்த 1ஆம் தேதி போனோன்னா உனக்கு இன்னிலேருந்து வேலை ஒன்றா அங்கே போய் ஜாயின் பண்ணு, உனக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை தருகிறேன், போய் அங்கே ஜாயின் பண்ணு. இப்போ ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தம் 1/8 முதல் செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்போ இவங்களை அந்த தனியாருக்கு தான் தள்ளி ஆகணும். தனியார் 35,000 சம்பளம் கொடுக்க முடியாதுன்றாங்க. கம்பெனியோட சிடிசி வந்து 35,000 ஒரு மாதத்துக்கு ஒரு தொழிலாளிக்கு. அவன் வந்து அதில் அந்த 10,000 35,000 இல்லை 25,000 ஆகுது. 25,000ல் 10,000 ரூபாய் அல்லது 8,000 ரூபாயை இஎஸ்ஐ பிஎஃப்க்கு கட்டினது போக மீதியை தான் நான் கையில் கொடுக்க முடியும்ட்டு நிறுவனம், தனியார் நிறுவனம் சொல்லுது. இவங்க இஎஸ்ஐ பிஎஃப் எனக்கு எதுக்குயா, என் கையில் துட்டு வேணும் ஏன்றாங்க. அவங்க தீர்த்து வைங்க. இனி இவர்களை காவல்துறை வைத்து அடித்து விரட்டுவது அத்தனை எளிதல்ல. 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெர்லைட்டில் பண்ணது போன்ற வேலைகள் எல்லாம் இங்கே செய்ய முடியாது. பரந்தூர் மக்களை மிரட்டியது போல் இங்கே மிரட்ட முடியாது. அந்த தொழிலாளி எனக்கு வேலை இல்லை, வேலைக்கு வழி சொல்லியா, நான் போக மாட்டேன் இங்கேருந்து, அது வழி சொல்லியான்றாங்க. விடிய பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் தீர்வு எட்டப்படவில்லை. காலையில் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணுங்க. இது உங்கள் தலையெழுத்து, நீங்கள் ஆரம்பிச்சு வச்சது, நீங்கள் தான் அதை தீர்வு காணும்.